வணக்கம், தனா செல்வி. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தயிர் கத்திரிக்காய் தகி பிரிஞ்சால் எப்படி செய்யலான்னு ரொம்ப ஈஸியாக செய்துக்கிட்டே பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுவாங்க, தகி பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஸ்டைல்லையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கத்திரிக்காயை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கனமாகவும் வேண்டாம், ஓரளவு மெலிசா இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாமா. இது மாதிரி ரவுண்டாக பண்ண கத்திரிக்காயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு சீரகத்தூள் இருந்தால் போடுங்க. நான் கட் பண்ணி இது அரைச்சி வச்சுருக்கேன், சீரகம் இஞ்சிலாம். அது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பெசரி வச்சுட்டு நம்ம தோசை கல்லில் இதை நான் 1 கப் அளவு இந்த பவுலில் தயிர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம் பொடியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு இதை கலந்து வச்சிடலாம். இப்போ நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் மிளகாய்த்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா. இது மாதிரி கத்திரிக்காயை இது மாதிரி நல்ல எண்ணெயில் சிவக்க நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கூட நம்ம தயிருக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சீரகம், சும்மா ஒரு துளி சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கோங்க. நான் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் போட்டு எப்போவுமே தூள் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். நம்ம மோருக்கு இதை போட்டு கலக்கி அப்படியே மோர் குடிச்சிடுறது. அது இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது. இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சோண்டு வெங்காயம், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். நம்ம செய்கிற எப்போவுமே தயிர் இதுக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை கூட இதில் போட்டுடலாம், தயிரில் போட்டுடலாம். இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தயிரில் ஊற்றிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடலாம் வாங்க.